ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் 1:4:7 எனில் பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ முக்கோணத்துல அதாவது ட்ரையாங்கிள்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். ஸோ இது ஆர்ஆர்பி மட்டும் இல்ல, போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாடல் கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்கறாங்க. ஸோ இந்த ஒரே கொஸ்டின்ல இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்டாக இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல முக்கோணத்தின் 3 பக்க கோணங்களின் விகிதம் 1:4:7 எனில் பெரிய மற்றும் சிறிய கோணத்தின் விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அது இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்களா, எது பெரிய ரேஷியோவோ அதுதான் பெரிய கோணம். இது எத்தனை 7 இருக்குது, பெரிய ரேஷியோ பாருங்க 7. ஸோ அதான் பெரிய கோணம். அதே மாதிரி என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ அதான் சிறிய கோணம். ஸோ அப்போ பெரிய மற்றும் சிறிய கோணத்துக்கான விகிதம் பார்த்தோம்னா 7:1 ஆப்ஷன் டீனு டிக் பண்ணிடலாம். ஸோ இதே கொஸ்டின்ல பெரிய கோணம் அதோட டிகிரி இல்ல சிறிய கோணம் அதோட டிகிரி இந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா எப்பவுமே ஒரு முக்கோணத்துடைய 3 பக்கம், அதாவது இது 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 3ஐயும் சேர்த்தனமா 180 டிகிரி வரணும். சரி, 180 டிகிரி வரும். அதாவது கொஸ்டின்ல அந்த கோணங்கள் கேட்டாங்களா, அதாவது முக்கோணத்தின் 3 பக்க கோணங்கள் காணுங்க கேட்பாங்க, இல்ல பெரிய கோணங்கள் காணுங்கன்னு கேட்பாங்க, இல்ல சிறிய கோணங்கள் மட்டும் காணுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்களா, கொடுத்திருக்கிற ரேஷியோ 3 ஆட் பண்ணுங்க. எத்தனை இருக்குது 1 + 4 + 7 ஆட் பண்ணுமா 12. ஸோ இந்த 12 பார்ட்டுக்கு தான் இந்த 180 டிகிரி. அப்ப ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 12 180 கேன்சல் பண்ணா ஒரு பார்ட்டுக்கு 15 டிகிரி. ஸோ இதே கொஸ்டின்ல அந்த முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கோணங்கள் காணுங்க கேட்டாங்களா. ஸோ பாருங்க ஒரு பார்ட்டுக்கு 15 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ பாருங்க ஒரு பார்ட், ஸோ அது 15 டிகிரி தான். சரிங்களா, அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ரெண்டாவது ரேஷியோ பாருங்க 4. அப்ப ஒரு பார்ட்டுக்கு 15 டிகிரினா 4 × 15 4 × 15 = 60 டிகிரி. நெக்ஸ்ட் இங்க எத்தனை பார்ட் இருக்கு 7 பார்ட்டுக்கு. அப்ப 7 × 15 105 டிகிரி. 105 டிகிரி. ஸோ இதுலயே பெரிய கோணம் கேட்டாங்களா 105 டிகிரி போட்டுக்கலாம். சின்ன கோணம் அந்த டிகிரி மட்டும் கேட்டாங்களா 15 டிகிரி போட்டா, நடுக்கோணம் கேட்டாங்களா அதாவது இடையில இருக்கிற கோணம் கேட்டாங்களா 60 டிகிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல இன்னொரு மெத்தட்லயும் சம் கேட்பாங்க. அதாவது பெரிய டிகிரிக்கும் சின்ன டிகிரிக்கும் டிஃபரன்ஸ் காணு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாலும் இந்த 2 மைனஸ் பண்ணோமா அதுக்கான அளவு வந்துடும். சரிங்களா, ஸோ இந்த ஒரு சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட்ல எப்படி சம் சரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் எப்பவுமே 180 டிகிரி.